உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பள்ளி மாணவியை பாலியல் தொழிலில் ஈடுபட வைத்தது யார்? படிக்கிற பிள்ளை 8வது படிக்குது. பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு காசை கொடுக்காம ஏமாத்திட்டு இப்படி விட்டுட்டாப்புலையே, பிள்ளை ஒரு பழக்க வழக்கத்துக்கு இப்படி செய்யலாமா சொல்லுங்க? அவரும் அந்த களஞ்சிய ரெடிமேடு. என்னைக்கு இது நடந்தது? அது இப்ப வந்து ஒரு வாரம் 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 8ஆம் வகுப்பு மாணவியை ஏமாற்றி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி பணம் சம்பாதித்த நபர்கள்தான் இவர்கள். கூட்டிட்டு போயிட்டு காசை கொடுக்காம ஏமாத்திட்டு இப்படி விட்டுட்டாப்புலையே, பிள்ளை ஒரு பழக்க வழக்கத்துக்கு இப்படி செய்யலாமா சொல்லுங்க? காசே கொடுக்கலையா? இப்படி எங்க கூட்டு போனாப்ல? இந்த அங்கேயே நம்ம பாத்தியனூருக்கு இடையில இருக்குல்ல, அது அந்த இதுக்கு. ஆமா. படிக்கிற பிள்ளை 8வது படிக்குது. அந்த பிள்ளைய போயிட்டு இந்த மாதிரி எத்தனாவது படிக்குது? 8வது படிக்குது. அந்த பிள்ளைய கூட்டு போனாப்லையா? எதுக்கு? அதுக்கு தானா? ஆமா. 8வது படிக்கிற பிள்ளைன்னா அந்த அளவுக்கு சின்ன பிள்ளையா? இது தேவையில்லாத, அதெல்லாம் தேவையில்லாத வேலையா இல்லை. நான் அவர் எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் அவர் மேல. ஆடியோ வெளியான நிலையில் மாணவியின் பெற்றோர் பரமக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளனர். தங்களது மகளை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி விட்டதாகவும், ஆடியோ வெளியான பிறகே எங்களுக்கு விவரம் தெரியும் என்றும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த மகளிர் போலீசார் சிகாமணி, ராஜா முகமது, பிரபாகரன், கயல்விழி, உமா ஆகிய 5 பேரையும் கைது செய்துள்ளனர். 5 பேர் மீதும் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கும் பதிவு செய்துள்ளனர். 5 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் பல முக்கிய புள்ளிகளும் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அவர்களையும் கைது செய்யும் முடிவில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவியிடம் நடத்திய விசாரணையில் கடந்த 3 மாதங்களாக அவரை பள்ளிக்கு செல்ல விடாமல் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது தெரிய வந்தது. பள்ளி மாணவிக்கு நடந்த கொடுமை ராமநாதபுரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி டாஸ்மாக் கடைக்குள் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. உடல் கருகி விற்பனையாளர் ஆபத்தான நிலையில் இருக்கிறார். ஒரே டாஸ்மாக் கடைக்குள் 2வது முறையாக